வணக்கம். மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. தரம் உயர்த்துவதன் மூலம் பெரிய அளவிலான சர்வதேச விமானங்களும் கார்கோ விமானங்களும் மதுரையில் தடையின்றி தரையிறங்க முடியும். மதுரை விமான நிலையத்தை மேம்படுத்துவதன் மூலம் தென் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மதுரை விமான நிலையத்தை தான் தற்பொழுது பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு இது பார்த்தோமெனால் பொருளாதார ரீதியாகவும் அதே போன்று வணிக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பன்னாட்டு விமான நிலையமாக மாறி இருக்கிறது. இதன் மூலம் துபாய், இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கும் பார்த்தோமெனால் விரைவில் போக்குவரத்து சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மதுரை பன்னாட்டு விமான நிலையத்தை இயக்குவதற்கு ஒப்புதலானது மத்திய அமைச்சரவை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தலை மையப்படுத்தி கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சும் அடிபடுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்த அறிவிப்புகளும் வெளியாகி வரக்கூடிய நிலையில் அதற்கான ஒரு முன்னோட்ட அறிவிப்பாகவும் இதே பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தை பயணிகள் கையாண்டு வருகிறார்கள். அதற்கு மாற்றாக பரந்தூர் பெரிய விமான நிலையம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதே போன்று தென் தமிழக மக்கள் பயன்படுத்துவதற்காக மதுரை விமான நிலையம் தற்பொழுது பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இதற்கான பூர்வாங்க பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அந்த மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளும் விரைவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.